தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது எங்கு உள்ளது, மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை வரைகலை மூலமாக விளக்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. வானிலை நிலவரம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நன்றி அபிநயா. அந்த தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் அது பூமத்திய ரேகை பகுதியை கடந்த பொழுது 30 கிலோமீட்டராகவும் இலங்கையை ஒட்டி செல்லும் பொழுது 18 கிலோமீட்டர் வேகத்திலையும் அது தொடர்ந்து நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பயணிக்கக்கூடிய வேகம் மிக மிக குறைந்திருக்கிறது என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அதனுடைய பாதையும் சற்று மாறி இருக்கிறது என்பதை நம்மால் இந்த வரைகலை மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது நேராக இலங்கையினுடைய கடலோர பகுதியை ஒட்டி அதற்கு அடுத்தபடியாக தென் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களுக்கு வருவதாகத்தான் நேற்றைய தினம் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. நாகப்பட்டினத்தில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்கிட கேட்கலாம். மூர்த்தி வணக்கம், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாலை முதல் கனமழை மற்றும் மிதமான மழை விட்டு பெய்து வருகிறது. நாகப்பட்டினம், நாகூர், திக்கல், பனங்குடி, திருமருகல், திட்டச்சேரி, பாப்பாக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக இடைவிடாது மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மழை பாதிப்பு ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு மையத்தில் 0436510077 மற்றும் 180023342233 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களை அழைக்கலாம். புயல் மற்றும் மழை காரணமாக பாதிப்புகளை உடனடியாக சரி செய்ய 125 ஜேசிபி இயந்திரங்கள், 250 ஜெனரேட்டர்கள், 251 மரம் அறுக்கும் இயந்திரங்கள், 590 மோட்டார் பொருத்தப்பட்ட படகுகள், 2524 மோட்டார் பொருத்தப்படாத படகுகள், 117 நாட்டு படகுகள், 26,268 மணல் மூட்டைகள், 66,250 சாக்கு பைகள், 4,267 சவுக்கு கம்பங்கள், 5,066 கிலோமீட்டர் பிளீச்சிங் பவுடர் தயார் நிலையில் உள்ளது. 4000 மின்கம்பங்கள், 75 கிலோமீட்டர் தூரம் மின்கம்பிகள், 200 மின்மாற்றிகள் மின்வாரியத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதாரத்துறை சார்பில் பாத்தீங்கன்னா 108 அவசர கால ஊர்திகள் 8, ஆரம்ப சுகாதார மையத்தில் 15 ஜெனரேட்டர்கள், 189 படுக்கைகள், 11 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிகவும் தாழ்வான பகுதிகளான 68 இடங்கள் கண்டறியப்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு மழைக்கால இருப்பாக 20% அங்கன்வாடியில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. வட்டம் மற்றும் வட்டார அளவில் துணை ஆட்சியர் நிலையில் பொறுப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று தயார் நிலையில் உள்ளனர். சரக வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், கிராம உதவியாளர் பணி செய்யும் கிராமத்திலேயே இருக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். 300 தன்னார்வலர்கள், 5000 முதல்நிலை பொறுப்பாளர்கள் பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளனர். 6 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள், 73 திருமண மண்டபங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள், 100 சமுதாய கூடங்கள் என 340 தற்காலிக நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. புயல் மற்றும் மழை தொடர்பான எச்சரிக்கையை அளித்திட 25 கடலோர கிராமங்களில் புயல் எச்சரிக்கை கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் 27 கோடியில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இப்பொழுது இந்த பணிகள் பற்றிய ஒரு குறுப்படம். ₹27 கோடி மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல் இந்த தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுலா துறை சார்பில் ஒகேனக்கல் அருவி பகுதிகள், கொல்லிமலை, ஆண்டிப்பாளையம் ஏரி, வந்தல் மலை,
முட்டம் கடற்கரை, அந்தியூர் ஏரி, மன்னார்குடி ஹரித்ரா நதி கோயில் குளம் ஆகியவற்றை 27,34,62,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்தப்பட்டு அதை காலை காட்சி மூலம் திறந்து வைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், அதே போல அமைச்சர்கள் முத்துசாமி, அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சுற்றுலாத்துறையின் மூலமாக அதிக அளவில் இந்த கொரோனாவுக்கு பிறகு சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதன் மூலமாக அதிக பயணிகளையும் வருவதன் மூலமாக சுற்றுலாவை ஈர்ப்பதற்காக தொடர்ச்சியாக சுற்றுலாத்துறை பல்வேறு திட்டங்களை மேம்படுத்தி வருகிறது. அந்த வகையில இந்த சுற்றுலா இடங்களை 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேம்படுத்தப்பட்டு அதை இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்திருக்கிறார். பாலவேல்.